சுட்டி 360 அப்படிங்கிற சேனலுக்கு வரவேற்கிறது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி டாப்பிக்கை தொகுதி மறுவரை மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த மசோதா மக்களவையில் வாக்கெடுப்புக்கு அப்புறம் தோல்வி அடைஞ்சிருக்கு. அதை பற்றி தான் இதில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. நன்றி. டாபிக்கில் போயிடலாம். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 33% இடஒதுக்கீடு 1992 கொடுத்துட்டாங்க. ஆனால் மக்களவையிலையும் சட்டப்பேரவையிலையும் பெண்களுக்கு இந்த 33% இடஒதுக்கீடு இன்றைக்கி டேட் வரைக்கும் வழங்கலை. இதுக்கு முதல்ல எப்போ குரல் வந்துச்சுன்னா 2023 செப்டம்பரில் மக்களவைக்கும் சட்டப்பேரவைக்கும் இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு ஒரு பில் மாதிரி ஒரு இது மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு சட்டமாக கொண்டு வர்றது இப்போ தான் கொண்டு வராங்க. இதை டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது தொகுதி மறு வரையறை மசோதா 2026, யூனியன் பிரதேச சட்டங்கள் திருத்த மசோதா 2026 அப்படிங்கிற பெயரடிப்படையில் 131வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது 543 மக்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கையை 850 அதிகரித்து அந்த 850லிருந்து 33% இடஒதுக்கீடு வழங்குறது தான் இந்த மசோதாவுடைய முக்கிய சாராம்சம். இதுக்கு தான் மக்களவையில் வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் அதிக அளவில் டிஃப்ரெண்ட் ஏற்படும் அப்படிங்கிற அடிப்படையில் முதல்ல எதிர்ப்பு கிளம்புச்சு. சரி, இந்த மசோதா ஏன் இப்போ தேவை? ஆர்டிக்கல் 82 என்ன சொன்னதுன்னா 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பாப்புலேஷன் எடுத்து அதன் அடிப்படையில் மக்களவை தொகுதியை மறுவரை பண்ணிக்கிடணும் அப்படிங்கி. அதன் அடிப்படையில் 1951 494 மக்களவை உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க. எம்பி சீட்டு தான் இருந்துச்சு மக்களவையில். அடுத்து 1961 522 அதிகரித்தது. இந்த இப்போ வரைக்கும் இது 1971 கொண்டு வந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் கொண்டு வந்தப்பட்டது 543. 1971 மக்கள் தொகை அடிப்படையில் 56 கோடி மக்கள் தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி 140 கோடி மக்கள் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த விதமான மக்கள் தொகை கணக்கெடுப்பும் மேற்கொள்ளலை. அதுக்கப்புறம் மேற்கொண்டாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது, ஆனால் தொகுதி மறுவரையை பண்ணலை. அதனால தான் அந்த தொகுதி மறுவரை மசோதா. இப்போ இதில் என்ன சிக்கல் அப்படின்னா 1971 இருந்தது 543. அதுக்கப்புறம் மிசா காலத்தில் இந்திரா காந்தி பீரியடில் 1976 குடும்ப கட்டுப்பாடை தீவிரமாக அமல்படுத்தினாங்க. இதை தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற தென் மாநிலங்கள் மிக சிறப்பான முறையில் நடைமுறைப்படுத்தி நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற அடிப்படையில் வெகுவான அடிப்படையில் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதத்தை குறைச்சாங்க. ஆனால் வட மாநிலம் இதை தவறிச்சு. உத்தரப்பிரதேசம், பீகார், உத்தரகாண்டு இங்கிட்டலாம் அதிகமான இப்போயும் அதிகமான குழந்தை பிறப்பு விகிதம் இருக்குது. அப்போ அங்கே மக்கள் தொகை அதிகம். அப்படி பண்ணும்போது உத்தரப்பிரதேசத்தில் அதிகமான எண்ணிக்கையில் எம்பிக்கள் இருப்பாங்க. இங்கே விட அவங்க 80 சீட்டு வரைக்கும் கூடும். நம்மளுக்கு ஒரு 20 சீட்டு தான் கூடும். அப்போ இது மிக முக்கிய சரத்துக்களை பில்லை மக்களவையில் கொண்டு வரும்போது அது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் தென் மாநில மாநிலங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இப்போது 42வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 1976 என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2001 வரைக்கும் எந்த தொகுதி மறுவரையும் பண்ணக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2001 வாஜ்பாய் வந்ததுக்கப்புறம் 84வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் 2026 வரைக்கும் தொகுதி மறுவரை மசோதா கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சட்டம் இயற்றியிருந்தாப்புல. அதனால தான் இப்போ 2026 வந்துருச்சுங்களா. அப்போ இதுக்கப்புறம் புதுசாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ இருக்கிற மோடி அரசாங்கம் இந்த மசோதாவை மக்களவையில் அறிமுகப்படுத்தினாங்க. 543 850 அதிகரிக்கிறதுக்கு. இந்த இதை கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தோடு எங்கெங்கெல்லாம் திருத்தங்கள் கொண்டு வரணும்னா அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 55 ஆர்டிக்கல் 55லையும் 81, 82, 170, 330, 332, 334A இத்தகைய
ஒரு 6 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் வந்து உள்ளே வந்து துணை பிரிவாக வந்து சேர்த்து திருத்தங்களை கொண்டு வரணும். அப்படின்னா தான் பெண்களுக்கு வந்து 33% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும். சரி, இதை அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அதான் இவங்க என்ன சொல்லலாம், எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்து அதில் அமல்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அதை வந்து தப்பு அப்படின்னு உள்ள தென் மாநிலங்கள் வந்து எதிர்க்கு. சரி, இதை இது எப்படி மறுவரை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு ஒரு கமிட்டி போடுவாங்க. அந்த கமிட்டியில் வந்து 3 பேர் இருப்பாங்க. அந்த கமிட்டிக்கு வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி அவங்கள வந்து அடிப்படையாக கொண்ட ஒரு கமிட்டி இருக்கும். அதில் வந்து 5 MP 5 MLA அப்படிங்கிற விகிதத்தில் வந்து இருப்பாங்க. சிவில் நீதிமன்றத்திற்கான அனைத்து அதிகாரங்களையும் வந்து அந்த கமிட்டி வந்து வச்சுருக்கோம். இந்த சட்டம் ஒருவேளை நிறைவேற்றப்பட்டிருந்தால் 2029 முதல் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஆனால் நிறைவேற்றப்படலை. 2வது, இப்போ இருக்கிற 550ல் 530 பேர் வந்து மக்களவையில் இருந்தும் 20 பேர் யூனியன் பிரதேசத்துலேருந்து வராங்க. இது ஒருவேளை 850 அதிகரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா 815 பேர் மக்களவையிலிருந்தும் 35 பேர் யூனியன் பிரதேசத்துலேருந்து வந்திருப்பாங்க. இந்த 850ல் 33% பெண்கள் வந்து 280 பேர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இந்த விகிதத்தில் வந்து ஏன் தென் மாநிலங்கள் எதிர்க்கணும் அப்படின்னா, வட மாநிலங்களில் 207 இருக்கிற இப்போ எண்ணிக்கை வந்து 366 அதிகரிக்கும். அதாவது 77% வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் தென் மாநிலங்களில் 132 வந்து 176 தான் அதிகரிக்கும். இது 33% வந்து இது அதிகரிக்கும். ஆனால் வந்து அந்த நம்பர் ஆஃப் கவுண்ட் போகிறாங்களே இவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவில் வந்து குறையும் அப்படிங்கிறதான் மக்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது குறையும் அப்படிங்கிறது தான் தென் மாநிலங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நேற்று வந்து இதற்கான அமெண்ட்மெண்ட் பில்லு வந்து சட்டப்பேரவையில் வந்து மக்களவையில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பில்லில் வந்து இப்போ இருக்கிற மக்களவை அரசு வந்து தோல்வி அடைஞ்சது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து மொத்தம் 489 பேர் வந்து ஓட் பண்ணாங்க. அதில் 278 பேர் தான் வந்து மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருந்தாங்க. மீதி 211 பேர் வந்து எதிராக வாக்களிச்சிருந்தாங்க. இப்போ மக்களவையில் வந்து மொத்தம் இப்போ இருக்கிற 543, இதில் 3 பேர் வந்து ஆப்ஷன்ட் இல்லை. மீதி 540 பேர் இருக்குது. இதில் வந்து பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 293 எம்பிக்களுடைய ஆதரவு இருக்குது. எதிர்க்கட்சிக்கு 233 எம்பிக்களுடைய ஆதரவு இருக்குது. அப்போ 3ல் 2 பங்கு ஆதரவின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மசோதா நிறைவேறணும் அப்படின்னா 326 எம்பிக்களுடைய ஆதரவு தேவை. ஆனால் எவ்வளவு தான் ஆதரவு இருந்துச்சு? 278 தான் ஆதரவு இருந்தது. அப்போ இந்த மசோதா வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. அதான் உண்மை. இதை வந்து வன்மையாக எதிர்த்த நமது தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பட்டாசு வெடித்து இந்த மசோதாவுக்கு எதிராக வந்து கொண்டாடினாப்புல. இன்றைக்கி ஃப்ளாக்ஸ் நியூஸாக இருக்கிற இந்த தொகுதி மறுவரை மசோதா தற்போதைய சூழலில் தோல்வி அடைஞ்சிருக்கு. அடுத்து இதனுடைய அடுத்த பரிணாமங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் அடுத்து வரும்போது அந்த காணொலியில் காணலாம். நன்றி. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.